கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 27வது அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். யாக்கோபாய் வாழ்கிற நாம் இஸ்ரவேலாய் மாறும் பொழுது நம்முடைய வாழ்வானது வேர் பற்றி பிடித்து நம்முடைய வாழ்க்கையிலே பூக்களும் கனிகளும் உண்டாகி அந்த கனிகள் மூலமாக உலகத்தை நிரப்புகிற நாட்கள் வரும். எனவே யாக்கோபாய் காணப்படுகிற நாம் இஸ்ரவேலாய் மாறுவோம். செபிக்கலாம். தகப்பனே, இந்த உலகத்தை நீர் எங்களுக்கு தருகிற கனிகள் மூலமாக பூக்கள் மூலமாக நாங்கள் நிரப்பிடும்படியாக, நீர் எங்களுக்கு தருகிற பலனினால் இந்த உலகத்தை நாங்கள் நிரப்பிடும்படியாக, ஆண்டவரே, நாங்கள் பூத்து காய்த்து எங்களுடைய வேர் பற்றி பிடிக்கும்படியாக யாக்கோபாய் காணப்படுகிற நாங்கள் இஸ்ரவேலாய் மாறும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் இந்த ஜபத்தை வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் இஸ்ரவேலாய் மாறுவார்களாக. அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வேர் பற்றி பிடிப்பதாக, அவருடைய வாழ்க்கையிலே பூக்கள் பூத்து காய்த்து கனி தந்து அந்த கனிகளின் பலன் உலகத்தை நிரப்புவதாக. கர்த்தர் அவனமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.